பியூஷ் கோயல் நேற்று மாலையே அமித்ஷாவுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மிக சுகமாக போகிவிட்டது என்னுடைய மீட்டிங் வித் எடப்பாடி பழனிசாமி. நான் தனியாகவும் 10 நிமிடம் பேசினேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அதை நான் ஆக்கப்பூர்வமாக ஆதாரமாக சொல்ல முடியும். பியூஷ் கோயலிடம் நான் பேசினேன். அவர் மிக உற்சாகமாக இருந்தார். ஆளுநர் RN ரவியை பார்த்த பிறகு இன்னமும் உற்சாகமானார். காரணம் என்ன என்று கேட்டால், பியூஷ் கோயலுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய செய்தி, அதிமுக பாஜக கூட்டணி NDA கூட்டணி பலத்த பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணை கவும். தமிழ் வெற்றி கழகம் காங்கிரஸ் இருவருமே நன்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஹை லெவல் கான்டாக்ட் வந்தாச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த தலைவர் ஒருவர் டெல்லியில் பிரியங்காவை சந்திக்க இருக்கிறார். 45 சீட்டுகள் 3 மந்திரி சபை தருவோம் விஜய் முதலமைச்சருடைய பாணியில் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு காங்கிரஸ் சம்மதம் தெரிவித்து விட்டது. கூட ஒரு ராஜ்யசபா தரேன்னு சொல்கிறாங்க. திமுகவில் அடைக்கலம் புகழ இருக்கிறார் பன்னீர்செல்வம் என்று அமித்ஷாவிற்கு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நான் பேச பார்த்தேன், நடக்கவில்லை. அவருடைய மகனிடம் என்னிடம் பேசினார்கள். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி எடுத்தால் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியிடம் 65-70 MLAக்கள் இருக்கிறார்கள். பன்னீர்செல்வத்திலும் ஒருவரும் இல்லை, பலாப்பழத்தை தவிர. விஜய் என்ற ஒரு 3வது தோற்றம் வந்தவுடனே திமுகவுடைய கதி கலங்கி விட்டது. திமுகவிற்கு வயிற்று வலி வந்து விட்டது. திமுகவிற்கு உடல் நிலை சரியில்லை. அந்த திமுக என்ற அமைப்பு பயந்துட்டாங்க. மஞ்ச காமால வந்துருச்சு. கண்ணுல எந்த கண்ணை பார்த்தாலும் மஞ்சள் கொடி தெரியுது. மஞ்சள் கொடினா விஜய் கொடி. முன்னுக்கு பின்னாக முன்னுக்கு முரணாக பேசுவதுதான் திருமாவளவனுடைய வாய்ச்சாரக். வாய்ப்பந்தல் போடக்கூடியவர் திருமாவளவன். அவர் ராகுல் காந்தியிடம் கமலஹாசனை அழைத்துக் கொண்டு சென்றாரே. கமலஹாசன் பதவிக்கு அதாவது அரசியலுக்கு வந்தவுடன், மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தவுடன் அதிலிருந்து தாங்கள் புரிந்து கொள்ளலாம். அவரே தான் இதே ஆதவ அர்ஜுனாவை அருகே வைத்திருந்தார். திருமாவளவன் செய்வது கபட நாடகம். திருமாவளவன் செய்வது கருணாநிதி கட்சி மகன் MK ஸ்டாலினுக்கு செய்யக்கூடிய துரோகமா. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், நமஸ்காரம் சார். இப்போ மத்திய அமைச்சர், தமிழக பாஜகவுடைய பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு திரும்பி இருக்காங்க. வந்த பிறகே தமிழக அரசியல் களம் பெரிய அளவுல ஒரு சூடு பிடிக்க துவங்கி விட்டது. இந்த நிலையில தான் பியூஷ் கோயல் அவர்களுடைய சந்திப்பு, டெல்லியில பாஜக தலைவர்கள், இதோடைய உண்மை நிலைமை, பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சார்? நெல்லை சிவா நேயர்களுக்கும் ரியல் ஒன் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 3 சிறப்பு செய்திகளை நான் தங்களுடைய நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பியூஷ் கோயல் நேற்று மாலையே அமித்ஷாவுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மிக சுகமாக போகிவிட்டது என்னுடைய மீட்டிங் வித் எடப்பாடி பழனிசாமி. நான் தனியாகவும் 10 நிமிடம் பேசினேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அதை நான் ஆக்கப்பூர்வமாக ஆதாரமாக சொல்ல முடியும். பியூஷ் கோயலிடம் நான் பேசினேன். அவர் மிக உற்சாகமாக இருந்தார். ஆளுநர் RN ரவியை பார்த்த பிறகு இன்னமும் உற்சாகமானார். காரணம் என்ன என்று கேட்டால், பியூஷ் கோயலுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய செய்தி, அதிமுக பாஜக கூட்டணி NDA கூட்டணி பலத்த பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணை கவும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். கூட வந்த அர்ஜுன் மேகவால் என்பவர் சட்ட அமைச்சர். அவரும் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய கருத்தை. மனோகர் மோகல் என்பவர் வரவில்லை. ஆனால் பியூஷ் கோயல் தமிழகம் வருவதற்கு முன்னதாக ஜெயபாண்டாவை அழைத்து அவரிடம் பேசியிருக்கிறார் டெல்லியில் நேற்று முன்தினம். இது ஒரு சிறப்பு செய்தி 1. சிறப்பு செய்தி 2, தமிழ் வெற்றி கழகம் காங்கிரஸ் இருவருமே நன்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஹை லெவல் கான்டாக்ட் வந்தாச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த தலைவர் ஒருவர் டெல்லியில் பிரியங்காவை சந்திக்க இருக்கிறார். 45 சீட்டுகள் 3 மந்திரி சபை தருவோம்
விஜய் முதலமைச்சருடைய பாணியில் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு காங்கிரஸ் சம்மதம் தெரிவித்து விட்டது. கூட ஒரு ராஜ்யசபா தரேன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தால் தமிழ் வெற்றி கழகம் கண்டிப்பாக 30% ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா இந்தியா டுடே என்ற ஒரு தொலைக்காட்சி அதை காண்பித்திருக்கிறது. அதன் மூலமாக நாங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஓட்டு பேங்க் வங்கியைத்தான் கட் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது திமுகவிற்கு ஆதரவாக போகாதா என்று கேட்டிருக்கிறார்கள் பிரியங்கா காந்தி தரப்பிலிருந்து. காங்கிரஸ் 60 ஆண்டுகளுக்கு பிறகு மந்திரி சபையில் வர வேண்டும் என்றால் திமுக ஒத்துழைக்காது. கிரீஷ் சவுடங்கர் என்பவர் சொல்லியிருக்கிறார், திமுகவிடம் கூட்டு சேர்ந்தால் எங்களுக்கு 25 சீட் கொடுங்க, ஆனால் 3 மந்திரி பதவி வேண்டும் என்று அதிலேயே அடம் பிடித்திருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை, கல்வி மற்றும் விவசாயம், இந்த 3 டிபார்ட்மெண்ட் கேட்கிறாங்க. காங்கிரஸா இது நம்ம தமிழ் வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, தமிழ் வெற்றி கழகம் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ஆனால் தமிழ் வெற்றி கழகம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், கேரளாவிலும் எங்களுக்கு ஒரு மந்திரி பதவி வேண்டும், புதுச்சேரியிலும் வேண்டும் என்று பேரம் பேசுகிறார்கள். அதற்கு காங்கிரஸ் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆக மொத்தம் இந்த பேச்சுவார்த்தை மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை வியாழக்கிழமை தமிழக வெற்றி கழகத்துடைய சீனியர் தலைவர் பிரியங்கா காந்தியை பார்த்த பிறகு ஒரு முடிவுக்கு வரும். 3வது செய்தி, திமுகவில் அடைக்கலம் புகழ இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் என்று அமித்ஷாவிற்கு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நான் பேச பார்த்தேன், நடக்கவில்லை. அவருடைய மகனிடம் என்னிடம் பேசினார்கள். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி எடுத்தால் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியிடம் 65-70 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வத்திலும் ஒருவரும் இல்லை, பலாப்பழத்தை தவிர என்று கேலியாக கூட பேசியிருக்கார்கள். இந்த 3 செய்திகள். தாங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்வேன். சார், இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில நடந்த கிறிஸ்துமஸ் திருவிழா, அதாவது சர்ச் மூலமாக நடத்தப்பட்ட கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துகிட்ட டிவிகே பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் கலந்துகிட்டாங்க. சிறப்பு விருந்தினராக குறிப்பிடப்பட்டதுல நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், அந்த ஏரியா விளவங்கோடு எம்எல்ஏ தாரகை, விஜய் வசந்த் போன்றவர் எல்லாம் சிறப்பு விருந்தினராக சேர்க்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராபர்ட் புரூஸ், விஜய் வசந்த், காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை போன்றவர்கள் வந்து இந்த விழாவில் கலந்துக்கல. என்ன காரணம் அப்படின்னா, டிவிகே கலந்து கொள்வதனால காங்கிரசிடம் இருந்து கலந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற தகவல் வந்ததாக சொல்லப்படுது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது, யாரும் இல்லை என்று சொல்ல. ஆனால் சமயத்தில் திருச்சி வேலுசாமி பேசியிருக்காரு, அவர் காங்கிரஸ்காரர் தானே. இப்போ விஜய் வசந்த் பேசலன்னு சொன்னா அவர் எம்பியா இருக்காரு. எங்க ஒரு கிறிஸ்துவருக்கு விழாக்கு போகக்கூடாதுன்னா அப்ப திருப்பரங்குன்றத்துக்கு நீங்க போயிருக்கூடாது இல்லையா? திருப்பரங்குன்றத்தை பத்தி நீங்க பேசியிருக்கணும் இல்லையா? ஆக மொத்தம் காங்கிரஸ் ஒரு இணைப்பதற்கான ஒரு சிக்கட்டான நிலையில் மாட்டிக்கொண்டு விட்டது. ஊழியர்கள், தோழர்கள் எல்லாரும் விஜயோட போகணும்ன்றக்காக தலைவர்கள் தான் திமுகவோட போக வேண்டும் என்று குழப்பத்துடன் இருக்கிறார்கள். இதுதான் பின்னணி. ராகுல் காந்தி ஸ்டாலினுடன் போக வேண்டும் என்று சொல்லுகிறார், பிரியங்கா காந்தி விஜயுடன் போக வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் 2 கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக நான் அறிகிறேன். உயர்மட்ட தகவல் நான் யார் என்னிடம் சொன்னார் என்பதை கூட நான் விளக்கமாக சொல்ல தயாராக இருக்கிறேன். சார், இப்போ அந்த அருமனை அந்த சர்ச் கிறிஸ்துமஸ் திருவிழாவில் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பெரிய மாற்றம் வரப்போகிறது, ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது அப்படிங்கிறது டிவிகே காங்கிரஸ் கூட்டணிக்கான ஒரு சூசகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. காரணம், திருச்சி வேலுசாமி மீது மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் வழக்கு போட்டு விட்டது. அவர் மிகவும் இன்னலிடம் இருக்கிறார். இதுவரைக்கும் திமுக தலைமையிலிருந்து அந்த வழக்கை வாபஸ் பெறவில்லை. 20 வருட ஓல்டு கேஸ், அதுக்கு இப்ப போய் ரிவைவ் பண்ணியிருக்காங்க. கோபம் ஒன்று தவிர காங்கிரஸ்காரர்கள் உழைக்கிறார்கள், காங்கிரஸ்காரர்களுடைய ஓட்டு தேவை. ஆனால் பணம் பெறுவது, லாபம் அடைவது, உல்லாசம் பெறுவது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவதெல்லாம் திமுக காரங்க அடிச்சுக்கிறாங்க. திருச்சி வேலுசாமி சொல்வது என்ன என்று கேட்டால், அவருக்கு தெரிந்த திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், ஊழியர்கள் 2019, 2021, 2023 நடந்த தேர்தல்களில் ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். பழனிவேல் தியாகராஜன் சொன்னதை திருச்சி வேலுசாமி ஊர்ஜிதப்படுத்துகிறார். அதுதான் கண்ணெரிச்சலாக இருக்கிறது என்றும் ஓப்பனாக சொல்லுகிறார்.
சார் இப்போ பியூஷ் கோயல் அவர்களுடைய தமிழக வருகை டெல்லி பாஜக தலைவர்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு வருகையாக ஒரு வெற்றி பயணமாக இருந்தது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? தாராளமா தாராளமா. ஏன்னா பியூஷ் கோயல் என்பவர் பொருளாளர் சிவா. அவர் லக்ஷ்மி இருக்குது அவர் கையில. அவர் ட்ரெஷரர் ஆஃப் பிஜேபியா இருந்தவர். அவருக்கு எங்க பிடிச்சா எது வரும் தெரியும் அவருக்கு. அவருக்கு இன்னைக்கு தேதியில் அவர் ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் கணக்கு வழக்கு எல்லாமே தெரியும். ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இது மாதிரி தேவைப்படுது அது மாதிரி பண்றதுன்னா அவரால். ஏன்னா அவர் டாப் லெவல்ல இருக்காருங்க இன்னைக்கு. நரேந்திர மோடிக்கு நெருக்கமாக இருக்கவர். அதனால்தான் அமித்ஷா அவரை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சார் இப்போ எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும், இப்போ திமுக போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி தொடராது அப்படின்னு சொல்லி அதே கருத்துக்களை தான் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிமிடம் வரைக்கும் முன்வைக்கிறாங்க. ஆனா தொகுதி பங்கீடு விவகாரம் வரைக்கும் அதிமுக பாஜக வந்து விட்டது. இந்த நிலையில இவங்க இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி சார் புரிந்து கொள்வது? காங்கிரஸ் கையில வராது அந்த மாதிரி பம்புகளையும் காசிப்புகளையும் வதந்திகளையும் திமுக ஐடி செங்கும் காங்கிரஸ் ஐடி செல்லும் பரப்புகிறார்கள். விஜய் என்ற ஒரு மூன்றாவது தோற்றம் வந்தவுடனே திமுகவுடைய கதி கலங்கி விட்டது. திமுகவிற்கு வயிற்று வலி வந்து விட்டது. திமுகவிற்கு உடல் நிலை சரியில்லை. அந்த திமுக என்ற அமைப்பு பயந்துட்டாங்க. மஞ்சக்காமால வந்துருச்சு. கண்ணுல எந்த கண்ணை பார்த்தாலும் மஞ்ச கொடி தெரியுது. மஞ்ச கொடினா விஜய் கொடி. சார் இப்போ மதுரையில நடந்த நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கையில முருகனுடைய வேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல முருகன் குறித்து தொடர்ச்சியாக பேசிய திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சனாதனத்திற்கு எதிராக இந்த வெற்றிவேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் திருமாவளவன் அவர்களுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் நெருங்கும் போது திருமாவளவன் அவருடைய கையில முருகனுடைய வெற்றிவேல் எப்படி சார் பாக்குறீங்க? எப்படி புரிந்து கொள்வது சார்? இந்த வெற்றிவேல் வருவது இந்த ஸ்டாலின் கையில கூட தான் கொடுத்தாங்க. ஸ்டாலின் கொடுத்தா ஜெயிச்சாரு, யாரும் இல்லைங்கிற. இந்த வாட்டி வெற்றிவேல் கையில வந்த அப்புறம் திருமாவளவன் தோற்று விடுவார் என்ற பூகம்பமான ஒரு நிலைமை தான் வரும் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக படுதோல்வி அடையும் என்று திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய சில எம்பிக்கள் திமுகவில் இருந்தே சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் 2026 தமிழக தேர்தல் களம் என்பது மும்முனை போட்டியா 2 முறை போட்டியா என்று என்னை கேட்டால் 2 முறை போட்டித்தான். அதில் திமுக தோற்றுவிடும் என்று தான் பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்தியா டுடே கூட திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக பேசும்போது நாம் தமிழர் சீமான், தமிழக வெற்றி கழகம் விஜய் 2 பேருமே RSS உடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? RSSக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் RSSக்கும் சர்ச்சுக்கும் நல்ல தொடர்பு உண்டு. கேரளாவிலும் சரி மற்ற மாநிலங்களிலும் சரி. பிரதமர் நரேந்திர மோடி போப்பாண்டவரை சந்திக்க ஜெருசலேம் சென்று வந்தார். வாட்டிகன் சிட்டிக்கு சென்று வந்தார். ஆக மொத்தம் திருமாவளவன் சொல்வது உண்மை. காரணம் என்ன என்று கேட்டால் RSS கண்டிப்பாக இஸ்லாமியருக்கு எதிராக இல்லை என்று சொன்னாலும் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். திருமாவளவன் சொல்வது உண்மை. திருமாவளவனுக்கு இந்த உண்மை பேச வந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் அவர் தோற்று போய் விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. திருமாவளவனுக்கு இந்த வாட்டி டெபாசிட் காலி ஆயிடுங்க வித் விஜய் என்ட்ரின்னு தான் பயமா இருக்கு. அதனாலதான் அவர் RSS சொல்லிட்டு தலித்துகளையும் முஸ்லீம்களையும் ஒன்று சேர்க்க பார்க்கிறார். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் பேசுறாரு. கையில வேலை வச்சுக்கிறதும் அம்பேத்கர் ட்ரெஸ் போட்டுட்டாருங்க. பின் நீல ஷர்ட் போட்டு கையில ஒரு புத்தகத்தை வச்சுட்டு அம்பேத்கர்றாரு. யாராவது நம்புவாங்களா? கையில ஒரு வேலை வச்சுட்டா இவரோட முருகன் ஆயிடுவாரா? இவரு தலித்தை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு 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 கீழ்த்தர மலிவு அரசியலை அவர் செய்கிறார் என்றும் மாயாவதியினுடைய ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்கில் இவர் போய் நின்றார். இன்னைக்கு கொலையாச்சு திருமாவளவன். அதுக்கப்புறம் ஏங்க அதை பத்தி பேசவே இல்லை அவரு. அதுல யாரோ பல கட்சி தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க, இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு விலகி போயிட்டார். ஏது ஆக மொத்தம் தலித் மக்களே அவர்களை பிடிக்கவில்லை. எப்படி மாயாவதி 2022 பொது தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் காலியா போனாங்களோ அதே மாதிரி திருமாவளவனும் விடுதலை கட்சியும் 2026 பொது தேர்தலில் தமிழகத்தில் இருந்து காணாமல் போய்விடுவார்கள். தலித் மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் திருமாவளவன் வியாபாரம் செய்கிறார் தலித் ஓட்டுகளை வைத்துக் கொண்டு என்று. சார் திருமாவளவன் அவர்கள் பேசும் போதுதான்
நான் வந்து பாஜக, அதிமுக, தாவேகா போன்ற கட்சிகளுடைய கதவை சாத்திட்டேன். கதவை திறந்து வைத்திருந்தால் நான் வந்து இங்க டிமாண்ட் அதிகப்படுத்தி இருக்கலாம் திமுக கிட்ட. ஆனா கதவை சாத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு ஒரு அடிபணிந்து செல்ல வேண்டிய நிலைமை நமக்கு கிடையாது. அதே நேரத்தில் திமுகவை பாஜக அழிக்க நினைத்தால் அதற்கு வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நிலையும் விசிகாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்படி திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுக்கள் திமுக தலைமை மு.க. ஸ்டாலின் அவர்களை டென்ஷன் ஆக்கக்கூடிய வகையிலையும் இருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? முன்னுக்கு பின்னாக முன்னுக்கு முரணாக பேசுவதுதான் திருமாவளவனுடைய வாய்ஜாரக். வாய்ப்பந்தல் போடக்கூடியவர் திருமாவளவன். அவர் ராகுல் காந்தியிடம் கமலஹாசனை அழைத்து கொண்டு சென்றாரே, கமலஹாசன் பதவிக்கு அதாவது அரசியலுக்கு வந்தவுடன், மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தவுடன் அதிலிருந்து தாங்கள் புரிந்து கொள்ளலாம். அவரே தான் இதே ஆதவ அர்ஜுனாவை அருகே வைத்திருந்தார். திருமாவளவன் செய்வது கபட நாடகம். திருமாவளவன் செய்வது கருணாநிதிக்கு மகன் மு.க. ஸ்டாலினுக்கு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் நான் கருதுகிறேன். சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.